இறையன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, மரியே வாழ்க. வணக்கத்துக்குரிய அன்னை மரியாள். அன்னை மரியா என்ன கடவுளா என்ற கேள்வி பிரிந்து போன பிற சபை சகோதர சகோதரிகளிடமிருந்து வருகின்ற ஒரு கேள்வியாக நாம் பார்க்க வேண்டும். ஏன் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அன்னை மரியா கடவுள் அல்ல. ஏன் இயேசுவுக்கு இணையாக அன்னை மரியாளை வைக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் உண்மையிலேயே ஆராதனைக்குரியவரும் வழிபாடு பெறுபவரும் இறைவன் ஒருவரே. மற்ற அனைத்துமே நம்முடைய புனிதர்களாக இருக்கட்டும், அன்னை மரியாவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் நாம் வணக்கம் செலுத்துகிறோம், அவர்களின் வேண்டுதல்களை பெறுகிறோம். அன்னை மரியாளுக்கு சிறப்பான வணக்கம் செலுத்தி ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை, ஒரு இடத்தை நம்முடைய திருச்சபை தருகிறது. இது நம்முடைய பிரிந்து போன சகோதரர்களுக்கு புரிவதில்லை. அதனால்தான் இது போன்ற கேள்விகளை அவர்கள் அடிக்கடி எழுப்புவதுண்டு. அன்னை மரியாளை தரம் தாழ்த்தி விமர்சிப்பதும் உண்டு. அன்னை மரியாள் வணக்கத்துக்குரியவர்தாம் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். இத்தாலி நாட்டில் லொரேட்டோ ஆலயத்திலே ஒரு பீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பீடத்திலே அன்னை மரியா கையில் லில்லி மலரை வைத்திருக்க, மேலே உயிர்த்த ஆண்டவர் அரியணையில் அமர்ந்திருக்கின்றார். பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாவது அரியணையை தன் தாய்க்கு காட்டுவது போல அழகாக ஒரு படமானது அதில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அன்னை மரியாளே சொல்கிறார், இன்று முதல் அல்லது இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர். இது திருவிழியத்திலே இருக்கிறது. உலகில் பிறக்கின்ற அனைத்து மக்களுமே அவரை பேறு பெற்றவராக கருதி வணக்கம் செலுத்துவார்கள் என்று அதற்கு பொருள். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்னை மரியின் பரம எதிரியாக சாத்தான் இருக்கின்றான் எனவும், அவரிடம் பிறக்கும் குழந்தை அந்த அலகையின் தலையை மிதித்து விடுதலை பெற்று தருவார் எனவும் முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்னை மரியாளுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், ஒரு பெண்ணாக, ஒரு மனிதனாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்தவள். இயேசுனுடைய சீடர்களை நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே பாவம் செய்கிறார்கள், தவறுகிறார்கள். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பும் தவறுகிறார்கள், இயேசுவை சந்தித்ததற்கு பின்பும் தவறுகிறார்கள். ஏன் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார்கள், இயேசுவை மறுதலிக்கிறார்கள். இது போன்று செய்தவர்களெல்லாம் நாம் புனிதர்களாக கொண்டாடுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்று நடந்த ஒரு பெண்மணி. எல்லா நாளும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்திற்காக அர்ப்பணித்து அதை அல்லும் பகலும் சிந்தித்து அதை நிறைவேற்றி வந்த ஒரு பெண்மணியாக நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் கடவுள் வானதூதர் வாயிலாக அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வாழ்த்துகிறார். தூய ஆவியார் எலிசபெத் வாயிலாக பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள் என்று வாழ்த்துகிறார். இயேசு ஞானத்தால் நிறைந்து வளர்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அம்மா என்று அழைத்தார் என்று பார்க்கின்றோம். பாசத்தை பொழிந்தார் என்று பார்க்கின்றோம். இவ்வாறாக மூவொரு கடவுளே போற்றி புகழ்ந்த ஒரு தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். அன்பானவர்களே, நாமும் அவரை வாழ்த்தி வணக்கம் செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கும். அத்தோடு இவ்வுலக படைப்புகள் அனைத்திலும் சிறந்து விளங்கி உலக மீட்பு திட்டத்தில் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர், சிறப்பான ஒரு பங்கு வகிக்கின்றவர் இந்த அன்னை மரியாள். ஆகவே அவருக்கு நாம் கண்டிப்பாக வணக்கம் செலுத்துவது முறையாக இருக்கும்.
அதுபோல அவருக்கு வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாட்களிலே அவருடைய பண்பு நலன்களில் 1-2 பண்புகளை நம்முடைய வாழ்விலே எடுத்துக்கொண்டு நாமும் அவரை போல வாழ முற்படுவோம், முயற்சி செய்வோம். அன்னை மரியாள் அநேக வரங்களை நமக்கு தருகின்றார். மரியே வாழ்க. இறைவனின் ஆசீர் உங்களோடு.